சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னை பனையூரில் தாவேக்க நிர்வாகி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வருமான வரித்துறையில் ஏற்கனவே பணியாற்றியிருக்கேன். அந்த முறையில் சொல்கிறேன். ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு வரி செலுத்துவோருக்கு அப்பீல் போகலாம். ஃபஸ்ட்டு அப்பீல் வந்து கமிஷனர் அப்பீல்ஸ்னு டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து தலைவருக்கு ஃபேவராக தான், அதாவது எங்களுக்கு ஃபேவராக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்லேயே முதல்ல விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வரி ஏய்ப்பு சம்பந்தமாக விதிக்கப்பட்ட அபராதத்திற்கு தடை ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன இஷ்யூனா, அந்த அபராதம் காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த அப்பீல் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் இந்த பெனால்டி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது இந்த ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பாக எங்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன சட்டத்திற்கு படி ஆடிட்டர்கள் அறிவுறுத்தலின்படி இதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை இன்னும் அதை பேசிட்டு இருக்கேன். அது நான் தலைவர் அவர்களுக்கு சர்ச் நடந்தப்ப நான் இல்லை அப்படிங்கிறது பல தடவை பல இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன். எனக்கும் அந்த தலைவர் அவர்களுக்கு மீது நடந்த வருமான வரி சோதனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இதை மேல்முறையீடு பண்ணுங்களான்னு கேட்குறீங்க. அது சட்ட வல்லுநர்களும் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஆலோசனைப்படி முடிவெடுக்கணும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.